Vest and Briefs. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியிருக்கும் நிலையில் ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ தாக்குதல் திட்டங்களை அமெரிக்கா தயாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுக்கும் நிலையில் மீண்டும் தீவிர தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை மூத்த அமெரிக்க அதிகாரிகள் வகுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தேவைப்பட்டால் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல திட்டம் வைத்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே அடுத்த வார தொடக்கத்திலேயே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக சீன அதிபரின் அழைப்பை ஏற்று 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு புறப்படுவதற்கு முன் சமரசத்திற்கு வரவேண்டும் அல்லது முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் ஈரான் குறித்து சீன அதிபருடன் நீண்ட நேரம் பேசப்போவதாகவும் கூறியிருந்தார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் மூடப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கவும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து சீனா 5 அம்ச திட்டத்தை முன்வைத்திருந்தது. டிரம்பின் 2 நாள் சீன பயணத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான பேச்சுவார்த்தையில் ஈரான் போர் நிலவரம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அணு ஆயுதத்தை ஈரான் வைத்திருக்கக் கூடாது என்பதில் சீன அதிபர் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் நிபந்தனையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறியிருக்கும் டிரம்ப் திறக்க மறுக்கும் ஈரான் மீது வணிகப் போரை தீவிரப்படுத்துமாறு சீன அதிபர் கேட்டுக்கொண்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீண்டும் கொடுத்திருக்கும் அமைதி முன்மொழிவை நிராகரித்துள்ள அதிபர் டிரம்ப் எந்த நேரத்திலும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 தொடங்க உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை ஈரானின் ராணுவ தளங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நிலத்தடியில் ஈரான் புதைத்து வைத்திருக்கும் அணு ஆயுத தயாரிப்புக்கான தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றவும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை கைப்பற்றவும் அமெரிக்க தரைப்படை களமிறங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தவறான யுத்தியும் தவறான முடிவுகளும் எப்போதும் தவறான விளைவுகளுக்கே வழிவகுக்கும் என்று கூறியிருக்கும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நீடித்து வரும் ஈரான் போரில் அமெரிக்க மக்களிடம் தன் செல்வாக்கு குறைந்து வருவதால் வரும் நவம்பரில் நடைபெறவிருக்கும் இடைக்கால தேர்தல்களுக்கு முன்னதாக ஈரான் கணக்கை முடித்துவிட ட்ரம்ப் நினைப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவும் அதன் மூலம் அமெரிக்காவின் வெற்றியை அறிவிக்கவும் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.